பரிசுத்தத்தை நோக்கி கற்றுக் கொடுத்தார், ஒழுக்கத்தை நோக்கி கற்றுக் கொடுத்தார். இந்த சரீரம் உங்களுடைய உடல் கர்த்தர் தங்குகிற ஆலயம், அது கோயில். அந்த உடலை யார் பாவத்தை செய்து கெடுத்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் அவர்களை நியாயத்திற்கு வருவார், உண்மையாக வருவார். அவன் செய்த பாவம் அவனை பின்தொடரும், அவனை சாபத்துக்குள்ளாக்கும், வியாதிக்குள்ளாக்கும். அதுல இருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். ஆனால் இயேசுவை எல்லாமே அது விடுதலை இல்லை. எந்த விதமான பரிகாரங்களும் அதற்கு சரியாக வராது. நீங்க என்னதான் பரிகாரம் செய்திருந்தாலும் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, அதை நிவர்த்தி பண்ணுவதற்கோ உலகத்தில் எதினாலும் முடியாது. ஏன்னா பாவம் செய்தவன் அங்கே மரணம் தான் அவனுடைய சம்பளம். அந்த சம்பளத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வாழ்விலே உன் வாழ்க்கை எந்த நாச மோசங்கள், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், வியாதிகளோ, எந்த விதமான குறைவுகளோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நற்செய்தி சொல்லுகிற தேவன் இன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு வாழ்க்கை மாறும். உன்னை